இன்றைக்கி வந்து நம்மளுக்கு யாராவது கம்ப்யூட்டரோ எலக்ட்ரானிக்ஸோ வாங்கணும் அப்படின்னா ரிச் ஸ்ட்ரீட் தான் போவோம். எத்தனை பேருக்கு தெரியும் ரிச் ஸ்ட்ரீட் வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது, நெக்ஸ்ட் டு நேரு பிளேஸ் நியூ டெல்லி. அது இதோட பழமையானது. அப்படிப்பட்ட சூப்பரான ரிச் ஸ்ட்ரீட்டை வந்து இன்னைக்கு ஒரு ஃபியூ கம்யூனிட்டிஸ் வந்து அங்கே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பேஸ்ட் ஆன் மை ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட வியூ அப்படின்றத வச்சு நான் சொல்லலாம். சில விஷயம் நம்ம லைஃப்பில் தாண்டி வந்திருப்போம்ல, ஸோ அதை பேஸ் பண்ண வீடியோ அது. ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒரு ரெஸ்பெக்டபிள் வேல எடுத்து வைங்க. அண்ட் நானும் திரும்ப உங்களுக்கு ரெஸ்பெக்டபிள் வேல ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். டாக்ஸிசிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் டு ஷோ அபவுட் யுவர் செல்ஃப் கைஸ். நல்ல விஷயமா உங்களை பற்றி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக நீங்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா டாக்ஸிசிட்டி இல்லாமல் சொல்லி பாருங்க, யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு வந்து சீக்ரெட் கமெண்ட் பார்ப்போம். நீங்கள் ஏதாவது சீக்ரெட் மெசேஜ் அனுப்பணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் அனுப்பலாம். அதில் வந்து உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை வேணும் அப்படின்னா உங்கள் இமெயில் அட்ரஸையும் சேர்த்து அனுப்பிச்சு விடுங்க. ஐ வில் ரெஸ்பாண்ட் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரகுலன் கௌதமன் அட் சித்தார்த் அபிமன்யு. சித்தார்த் அபிமன்யு பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர். தனி ஒரு வில்லன். பட் சித்தார்த் அபிமன்யு நான் ஆகிறதுக்கு டெக்னிக்கலாக வந்து ஐ கேன் டூ இட், ப்ராக்டிக்கலாக வந்து ஐ வுடன்ட் டூ இட். ஏன்னா லீகலாக வந்து எனக்கு சம்பாதிக்க துப்பு இருக்குன்றப்ப நான் எதுக்கு இல்லீகலாக போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, என் லைஃப்பில் எவ்வளோ ஹார்ட்ஷிப் வந்திருக்கு, எவ்வளோ தோத்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். கேன்சர் இருக்க முத நாள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முத நாள் கூட வந்து நான் ஓடி போய் கோயம்புத்தூரில் போயிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு பசங்க கூட மீட்டப் வச்சுக்கிட்டு see that is what I am, that is what I will do even in my death bedல கூட. I don't think so பணத்துக்காக வந்து I'll do anything very too unethically, யாரையோ ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி ஆர்கன் ட்ரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். I would never become Siddharth Abhimanyu unfortunately or fortunately. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ரிச் ஸ்ட்ரீட் பற்றி பார்க்க போகிறோம். ரிச் ஸ்ட்ரீட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். அது மொத்தமாக வந்து 2000 கடை இருக்குது. கிட்டத்தட்ட 15,000-20,000 பேர் வேலை செய்வாங்க. கான்ட்ராக்டர், பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி வேலை செய்வாங்க. முக்கால்வாசி ரிச் ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூ கம்யூனிட்டிஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்வாடிஸ், ஜெயின்ஸ், நார்த் இந்தியன் கம்யூனிட்டிஸ், குஜீஸ் அந்த மாதிரி நார்த் இந்தியன் கம்யூனிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முஸ்லிம்ஸ். ஸோ இந்த கம்யூனிட்டிஸ் வந்து தே ஆல் ஹோல்ட் சர்டன் கண்ட்ரோல் இன் ரிச் ஸ்ட்ரீட். அண்ட் இவங்க இது வச்சு கிரே மார்க்கெட். ஸோ இது வந்து பெரிய சுகர் கோட்லாம் பண்ண தேவையில்ல. கிரே மார்க்கெட் இந்த சென்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நிறைய நேரம் வந்து குட்ஸ் வந்து லீகலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலியமாக வராது. இப்போ நீங்கள் ஒரு மதர் போர்டு நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ப்ராசஸர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறது வந்து எம்ஆர்பி பிளேஸில் நீங்கள் வாங்குவீங்க, டேக்ஸ் கட்டுவீங்க, கிரெடிட் கார்டெலாம் பே பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அது டேக்ஸ் போய் சேர்ந்துடும். பட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கேஷை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த வர குட்ஸ் வந்து கடைக்கு வரத்துக்கு நிறைய ரூட்டில் வரும். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலியமாக வரும், டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலியமாக வரும். இன்னொன்று வந்து இல்லீகலாக வேறு ஏதாவது ட்ரேட் ரூட்டு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டாக்கை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணி டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் நடக்கும் ரிச் ஸ்ட்ரீட்குள்ளார. பட் இப்போவும் கூட வந்து நீங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய பவரை கொடுத்து ரிச் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு காம்பவுண்ட்ஸ் ஒரே நாளில் அடிச்சு அங்கே இருக்கிற மக்களை மட்டும் வெளியில் ஏற்றிட்டு எனக்கு நீங்கள் ஒரே ஒரு கடப்பாரை கொடுத்தீங்கன்னா அயன் படத்தில் வர மாதிரி நான் உள்ளார போய் உங்களுக்கு வந்து ஒரு 300 கோடி ரூபா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரிச் ஸ்ட்ரீட்குள்ளார மட்டும் 300-400 crores இருக்குன்னு நினைக்கிறான்லாம் இல்லை, இருக்கும். கண் கூடவே சில இடத்துலலாம் அந்த டைம் பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து பீப்புள் யூஸ் இட் அஸ் அ டூல் rather than சும்மா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்றத விட அது வந்து இட்ஸ் லைக் ஒரு டீல் முடிக்கிறதுக்காக ரெடியாக வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து எப்படி எங்கே டீல் வரும்னு தெரியாது. ஸோ அது முடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஒரு சில இன்சிடென்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரிச் ஸ்ட்ரீட் அந்த டைம் வந்து டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2001 to 2005 என் காலேஜுக்கோ என் ஸ்கூலுக்கோ வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நான் பார்க்க முடியாது. ரிச் ஸ்ட்ரீட்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டியூசிட்டி இருக்கும், அதை சுற்றி தான் எங்கேயாவது இருப்பேன். கையில் வந்து ரோலாக வந்து RJ45 கேபிள் இருக்கும், இல்லைனா ஒரு கையில் வந்து 4-5 லேப்டாப்போ இல்லை மதர் போர்டோ வந்து கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து நிறைய அசம்பிளிங் பண்ணேன், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து அசம்பிள் பண்ணேன். ப்ரௌசிங் சென்டர்ஸ்க்கு, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், கேமிங் எக்ஸ் நிறைய பண்ணேன். சாட்டர்டே சண்டே முதற்கொண்டு. என்ன ஒரு விஷயம்னா வந்து அப்போ இந்த 2004 டைமில் வந்து ஐ வாஸ் மேக்கிங் டீசன்ட் மணி. நிறைய கிளையன்ட் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஜோஹோக்கே ஒரு 4 தடவை ஏரியா இறங்கியிருப்பேன். ஆனால் அவங்க வேலை கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட் இந்த ப்ரௌசிங் சென்டர் நம்ம தான் பண்ணோம், மெக்ரோநெட் பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஆசை, சரி ஓகே நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு எப்படி இருந்தாலும் போயிடுவோம், எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்த வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், இந்த இடத்துல எப்படி சர்வை பண்ணுறது, இந்த இடத்துல எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். இதை நம்ம வந்து விட்டுட்டு போகக்கூடாது. இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு நம்ம அதை டெல்டா பெர்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு நக்கோடா பிளாஸில் போயிட்டு ஒரு கடை இருந்துச்சு 2வது மாடியில். அங்கே வந்து எனக்கு அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஜெயின்ஸ், மார்வாடிஸ், அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்குலாம் நான் போயிருக்கேன். என்னை வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பட் என்னன்னா அந்த கடை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியுது நான் பேசுறது பிடிக்கும், என் கூட என்ஜாய் பண்ணுவேன். நான் வந்தாலே வந்து ஒரு கடைக்காரர் வந்து இவ்வளோ பெரிய ஜக்கில் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்துருவார். அந்த கடையில் வந்து நீங்கள் அந்த ஜூஸ் கடை கீழே தான் இருக்கும், அந்த கடையில் போனீங்கன்னா அவங்க கப்பில் தான் கொடுப்பாங்க. இவர் வந்து சொல்லியிருப்பார் பெரிய ஜக்கில் இருக்கும், அதை போட்டு எடுத்துட்டு வா, ஏன்னா அப்போ நான் குடிக்கிறதுக்கு லேட் ஆகும், அந்த கடையில் உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பாசக்காரங்களாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு வரப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாசமாக பணமானு வரப்போ பாசம்லாம் இதுக்கே அப்படின்ற மாதிரி கடை கொடுக்காம இருக்கிறதுக்கு வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடந்துச்சு. என்னை ஃபஸ்ட்டு வந்து இல்லை ராகுல் நான் பேசி தரேன், உனக்கு கடையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில் போய் பேசவே விடல. அதுக்கப்புறம் வந்து கடையை முடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை அலைய விட்டாங்களே தவிர
தவிர கடைசி வரைக்கும் நாங்கள் கடை எடுக்கல. அதுக்கப்புறம் நான் அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம் அங்கேயே வந்து இன்னொருத்தர் வந்து தமிழால் கடை வச்சுட்டு இருந்தார். ரொம்ப பாவமாக இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு. அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னார், ராகுல் இங்கெல்லாம் நீ கடையே போடுன்னு நினைக்காத, இங்கே நீ போட்டாலும் உனக்கு கிடைச்சாலும் என்ன மாதிரி தான் இருப்ப, உனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்டான விலைக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இது கிரே மார்க்கெட், இது ப்ராடக்ட் வந்து நீ கரெக்டான விலைக்கு எடுக்க முடியாது. இப்போ டீலர்கிட்ட நீ போகிற அப்படின்னா இப்போ டெல்டா பெர்ஃபார்மன்ஸ், சேலஞ்சர், சுப்ரீம் இந்த மாதிரி பெரிய டீலர்ஸ் எல்லாருமே வந்து ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்து பெஸ்ட் ப்ரைஸ்க்கு டீலர்ஸ் கிட்ட தான் எடுப்பான். ப்ளஸ் வந்து அவன்கிட்ட கிரே மார்க்கெட் டீல்ஸும் இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும், டீல்ஸ் இருக்கும், அதுலேருந்து எடுப்பானுங்க. ஸோ நீ வந்து கம்பீட்டே பண்ண முடியாது. நீ வந்து உன் கடையில் வந்து ப்ரைஸ் விசாரிப்பான், ஒருத்தன் இன்டெல் கோர் i9 எவ்வளோ விலைன்னு விசாரிப்பான், பக்கத்தில் போய் டெல்டாவில் விசாரிப்பான், பார்க்குறப்ப அங்கே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீ வந்து அந்த ப்ரைஸை கம்பீட் பண்ணி மேட்ச் பண்ணி இங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே. அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து இந்த கௌஷிக் வந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரியர் வந்துருச்சு ஃபைனல் இயரில் சிவில் இன்ஜினியரிங். ஸோ அதை முடிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. ஆனால் இது ஏன் வந்து அந்த கடை போகிறது விஷயத்தில் வந்து அவ்வளோ சீரியஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ சொல்கிறேன். பட் இதில் ஒரு சின்ன கிறிஸ்ப் கைஸ், அதாவது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் வந்து நான் எங்கே வீடு வாடகை எடுக்கணும் அண்ட் எப்படி வந்து சம்பாதிக்கணும், எப்படி வேலை தேடணும், எப்படி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பொருள் வாங்கணும், எப்படி என் ஃபினான்சஸ் இந்த ஊரில் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு 1 to 2 வருஷம் ஆகும். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கில். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த 1 to 4 இயர்ஸ் நாங்கள் இருந்திருக்கேன், அத்தனை பேர் கூட பழகியிருக்கேன், எப்படி டீல் பண்ணுவாங்க, எப்படி ஒரு விஷயத்தை முடிப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கடை பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. சரி அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லா கம்யூனிட்டிஸும் இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க மட்டும் அப்படியே பெருசாக வந்துட முடியாது. நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இப்போ வந்து டெல்டா பெரிஃபரல்ஸ் வந்து இப்போ யார் இருக்காங்க தெரியல. இப்போ டெல்டா பெரிஃபரல்ஸ் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. சேலஞ்சர் அந்த டைம் அவ்வளோ பெருசாக இல்லை, அதுக்கப்புறம் தான் பெருசாக ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து திடீர்னு எப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப பிரகாசமாக வருவார், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் பிரகாசமாக வருவார். எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு குயிக்காக இருக்குது அப்படின்றது தான். அந்த கிரே மார்க்கெட் டீலாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று. ஸோ அந்த டைம் நம்மளை அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப பெருசாக உள்ள விட மாட்டாங்க. பட் முக்கால்வாசி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது குட்ஸ் வரும், அது கொஞ்சம் பேப்பர் சரி இருக்காது, அதனால் வந்து எதுக்குடா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாரும் வந்து கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஆப்ஷனில் வரப்போ வந்து குயிக்காக முடிக்கிறதுக்காக கேஷ் ரெடியாக வச்சுட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க எல்லாருமே, இந்த எல்லா கம்யூனிட்டியும். ஸோ அந்த மாதிரி எடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் மதர் போர்டோ, கேமிங் மதர் போர்டோ, ப்ராசஸரோ எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வைக்கிற ப்ரைஸ் தான் வந்து இருக்கிறதுல மார்க்கெட்லேயே சீப்பாக இருக்கும். அவங்க கம்யூனிட்டி வைக்கிற ப்ரைஸ் சீப்பாக இருக்கும். அடுத்தது தான் மற்ற கம்யூனிட்டி வைக்கிற ப்ரைஸ் சீப்பாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரிச் ஷீட்டில் போய்ட்டு ஒரு 4 ப்ராடக்ட்டை ஒரே ப்ராசஸர் கேளுங்க, இன்டெல்லே வந்து 4 சீரிஸ் கேளுங்க, i3, i5, i9 அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, i7, i9 சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது எல்லாமே அவங்க ஸ்டாக் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எது இல்லையோ அதை அவங்க உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்கே போய் இந்த கடையில் போய் வாங்கிக்கப்பா, நேராக போனால் 2வது பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த கடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரே கம்யூனிட்டி தான் இருப்பாங்க. வேறு கம்யூனிட்டியில் இருக்கவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்டையும் ஸ்டாக் இல்லைனா தான் அடுத்த கம்யூனிட்டிக்கு போகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது ஒன்று தாண்டி ரியல் எஸ்டேட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங்கில் போயிட்டு நீங்கள் வாடகைக்கு வந்து வெளியால் எடுக்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி. மேபி இப்போ மாறி இருக்கான்னு தெரில. ஸோ யாராவது ஓரளவு மாறி இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ ரீட்டெயிலாக பண்ணணும், ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல்சோ கோன் பி ஹார்ட். ஏன்னா ப்ரைஸ் காம்படிட்டிவாக கொடுக்க முடியாது. அவங்க வந்து கிரே மார்க்கெட் அண்ட் டீலர் ப்ரைஸ் எல்லாம் வந்து லாட்டில் எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் நம்ம மேட்ச் பண்ணிலாம் கொடுக்க முடியாது. இந்த ரிச் ஷீட் பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதெல்லாம் பேச முடியாது. பட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கிரே டீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம், விக்கிபீடியாலே போட்டிருக்கோம். அப்படி இருந்தும் வந்து no one is ready to go and step in. ஏன்னா they are not just money making machines, they are like நிறைய contacts இருக்கும். Okay, we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support. Cheers.